உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பல்லவி மேடம், ரெடியா டேக் போலாமா? ரெடி சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. One, two, three, four. நாம இத பாடி ஒருவேளை ஹிட் ஆயிடுச்சுன்னா சிதம்பரம் சார் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? ஸ்டாப். ரெடி டேக். பல்லவி பாடுங்க. ஐயோ, என்ன இவ இப்படி சொதப்புறா? சார், சிங்கருக்கு என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு வரேன். மாப்பிள்ளை இவளை எங்க இருந்து பிடிச்சான்னு தெரியலையே, இப்படி இரிட்டேட் பண்றா. ஐயோ, நான் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற. இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? பல்லவி, சார், என்னாச்சு? ஏன் நர்வஸா இருக்கீங்க? சார் அது நீங்க ரிலாக்ஸ்டா பாடுங்க. ஒருவேளை தப்பாச்சுன்னா கூட ரீடேக் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், என்னன்னு தெரியல. திடீர்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. ரீடேக் போனாலும் சரியா வருமான்னு தெரியல. என்னங்க நீங்க இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ போய் இப்படி சொல்றீங்களே? இவ்வளவு நேரம் நீங்க நல்லா தானங்க பேசிட்டு இருந்தீங்க. இல்ல சார், பேசுறது வேற, நான் பாடும்போது வேற மாதிரி குரல் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப சடனா தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வேணும்னா நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா சார்? இருங்க, வந்துடுறேன். ஐயோ, கார்த்திக் சாருக்கு பிரஷர் ஏத்துறாளே, இப்ப என்ன பண்றது? என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றாங்க? த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகுது சார். சரியா பாட முடியுமான்னு தெரியல. இவ வேலைக்காக மாட்டா. டைம் வேஸ்ட்னு கூட தெரியாம இன்னும் எந்த நம்பிக்கையில இவகிட்ட பேசிட்டு இருக்காங்க? ஏங்க, உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இல்ல அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? சார் அது வந்து யார் நீ? சார், உன் பேர் என்ன? உன்னதான். உன் பேர் என்னன்னு கேட்டேன்.
சார் நான் பல்லவி. ஏய், என் டைமை இவ்வளவு நேரம் நீ வேஸ்ட் பண்ணது போதும். மரியாதை உண்மையை சொல்லு. யார் நீ? மாப்பிள என்ன மாப்பிள? இந்த பொண்ணு பல்லவி இல்லடா. பல்லவி வாய்ஸ் மாதிரி குரலை மாத்தி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கா. மிமிக்கிரியா? இது பல்லவியோட வாய்ஸே இல்லடா. பல்லவியோட குரலை கேட்டு இவ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இங்க இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. எதை வச்சு மாப்பிள இப்படி சொல்ற? டேய், ஒரிஜினல் பிளேபேக் சிங்கர்ஸ் மாதிரி ஸ்டேஜில் பாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் ஒரிஜினல் சிங்கர்ஸ் ஆயிடுவாங்களா? உனக்கு அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரியும்ல? அப்படிதான் இதுவும். இவ பல்லவி இல்ல, பல்லவி மாதிரி. சார் நான் தான் பல்லவி. ஒருவேளை த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வித்தியாசமா தெரியுது போல. நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். மரியாதை உண்மையை சொல்லிடு. உன்னை நான் மன்னிச்சு விட்டுருவேன். இல்ல நீ போய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினைச்ச, உன்னை நான் ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆஹா, இவ முழிக்கிறத பார்த்தா மாப்பிள சொல்றது சரியா இருக்கும் போலயே. இதெல்லாம் சரியா வராது. உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணாதான் நீ சரி வருவ. நீ வெளியே வா. சார் 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 நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி என்னை விட்டுருவீங்கல்ல? முதல்ல நீ உண்மையை சொல்லு. சார் நான் ஒரு ஸ்டேஜ் சிங்கர். நான் பல குரல்ல பாடுவேன் சார். அதை பார்த்துட்டு தான் பல்லவியா நடிக்க கூப்பிட்டாங்க. யாரு? நீ எஸ்கேப் ஆறது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி நானும் சிதம்பரமும் இருக்குன்றது கார்த்திக்கு தெரியக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது மிரட்டி வச்சிருக்காங்களா? சார் என்ன உங்ககிட்ட பல்லவியா இன்ட்ரோ கொடுத்தாங்க தான் சார். ரூபஸ்ரீ மேடம் தான் சார். நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க சார். கஷ்டப்படுற ஃபேமிலி சார். அதான் கஷ்டத்துக்காக இப்படி. என்னமா பேசுற நீ? அறிவில்ல உனக்கு? காசு தராங்கன்னா என்ன வேணாலும் செய்வியா? சார் சாரி சார். சாரியாவது கூறியாவது எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டு பாட வந்திருப்ப நீ. சரி, பல்லவி யாரு? இப்போ அவங்க எங்க இருக்காங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.